எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு நான் என்னென்ன காய் சேர்க்குறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன், கேரட்டு ஒரு கேரட் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன், தக்காளி பழம் ஒரு சின்ன பழம் மீடியம் சைஸ் எடுத்துருக்குறேன், பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், காலிஃப்ளவர் இதில் ஒரு கப் எடுத்துருக்குறேன், பட்டாணி பருப்பு இதில் ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேன். இந்த காய்கறிகள் வந்து குருமாவுக்கு சேர்த்துற காய்கறிகள் இவ்வளவு தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா நம்ம அரைக்கணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன், இவ்வளோ பெருசு 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்துருக்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் எடுத்துருக்குறேன், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அது போக பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு இது கூடவே வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 1 இன்ச் இஞ்சி, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பூண்டு எனக்கு பெருசாக இருக்குன்னா 1 பூண்டு எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைக்கணுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி போட்டிருக்கேன், இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாங்க. காய்கறிலாம் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பட்டை சின்னது, ஏன்னா நம்ம பட்டை சேர்த்து அரைக்கிறோம், அதனால் பட்டை அதில் சேர்த்துருக்கனால சின்னதாக சேர்த்துருக்குறோம். கிராம்பு ஒன்று சேர்த்துக்கலாங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம். இது பிரிஞ்சி இலை ஒரு இலை எடுத்து இது சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் தாளிக்கிறது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து ஒரே ஒரு கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட வந்து நம்ம வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. ஃபுல் மூடி போட வேண்டாங்க, இப்படி கொஞ்சம் ஓப்பன் இருக்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க, கேரட் சேர்த்துக்கலாங்க, காலிஃப்ளவர், பட்டாணி சேர்த்துக்கலாங்க. காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கலாம். காய்கறி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி நின்னா போதுங்க. மூடி போட்டு ஒரு விசில் வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச இந்த அரைக்கிற பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. காய் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்படி தான் வேகணும். இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இருக்குது, இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை மசாலா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. குருமா வந்து கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நாம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க.